போட்டித் தேர்வுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் உகந்த வகையில் தேர்வுக்கு தயாராகும் வகையில் நாம் எடுத்து கொடுக்கிறோம். ஆகையினால் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுவதற்கு இந்த ஒரு சேனல் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் உங்கள் வாழ்வின் ஒளிபரக்க செய்யும் ஒளிகாட்டியாகவும் திகழும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, இன்னைக்கு ஒரு வாசகத்தோட நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வகுப்புக்கு கடந்து செல்ல போகிறோம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்லட் அப்படின்னு ஒருத்தவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இலக்கணத்தை நம்ம முறையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு, மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த இலக்கணம். அதே மாதிரி தான் கல்வியும் கூட. இந்த கல்வியை நாம் எவ்வாறெல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறோமோ அப்போது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை காண முடியும் என்று எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இனிதே அரசு வேலை கிடைப்பதற்கு இந்த சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவை கொடுக்கும். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை நல்லாதனார். கேள்வி எண் 2. செரு அடு தோ நல்லாதன் என்ற சிறப்பு அடைமொழியால் குறிப்பிடப்பட்டவர் யார்? விடை நல்லாதனார். கேள்வி எண் 3. வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. கேள்வி எண் 4. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை மலைபடு கடாம். கேள்வி எண் 5. திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கனிமேதாவியார். கேள்வி எண் 6. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை நாலடியார். கேள்வி எண் 7. வாக்குண்டம் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் எது? விடை மூதுரை. கேள்வி எண் 8. திருக்கருவை பதித்துப்பற்றந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை அதிவீரரம பாண்டியர். கேள்வி எண் 9. புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது? விடை சிலப்பதிகாரம். கேள்வி எண் 10. முக்தி நூல், காமநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை சீவக சிந்தாமணி. கேள்வி எண் 11. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை சீவக சிந்தாமணி. கேள்வி எண் 12. வச்சனந்தி மாலை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை குணவீர பாண்டியன். கேள்வி எண் 13. இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார்? விடை நக்கீரர். கேள்வி எண் 14. யாப்பருங்கல காரிகை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை அமிர்த சாகரர். கேள்வி எண் 15. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை நம்பியாண்டார் நம்பி. கேள்வி எண் 16. இஸ்லாமிய கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை உமறு புலவர். கேள்வி எண் 17. வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தெரிவு செய்க. விடை பார்த்தீங்கன்னா வந்தவர். கேள்வி எண் 18. வாழ்க்கை என்ற சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தருக. விடை தொழில் பெயர். கேள்வி எண் 19. பிளாக் லிட்ரேச்சர் என்ற
தமிழ் சொல்லுக்கு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? விடை நாட்டுப்புற இலக்கியம். கேள்வி எண் 20. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அஃது அன்று. கேள்வி எண் 21. குருளை என்ற சொல்லிற்கு சரியான பொருளை தெரிவு செய்க. விடை குட்டி. கேள்வி எண் 22. செப்புதல் என்ற சொல்லிற்கு இரு பொருள் தரும் சொல்லை தெரிவு செய்க. விடை பார்த்தீங்கன்னா பேசுதல், வினவுதல். கேள்வி எண் 23. பந்து உருண்டது என்பது எவ்வகை தொடர்? விடை பார்த்தீங்கன்னா தன்வினை தொடர். கேள்வி எண் 24. சரியான எண் நடையை எடுத்து எழுதுக. ஓர் ஏரி. கேள்வி எண் 25. தமிழ் பிளஸ் எங்கள் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எது? விடை தமிழங்கள். கேள்வி எண் 26. உலக பணுவல் என்று கருதப்படும் நூல் எது? விடை திருக்குறள். கேள்வி எண் 27. மூதூர் என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை பண்புத்தொகை. கேள்வி எண் 28. கை தொழுது என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு எது? விடை மூன்றாம் வேற்றுமை தொகை. கேள்வி எண் 29. ஊழ் ஊழ் என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு எது? விடை அடுக்குத்தொடர். கேள்வி எண் 30. வளர்வானம் என்ற சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பு தருக. விடை வினைத்தொகை. கேள்வி எண் 31. செந்தி என்ற சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு எது? விடை பண்புத்தொகை. கேள்வி எண் 32. போலி எத்தனை வகைப்படும்? விடை 3. கேள்வி எண் 33. சேரனும் சோழனும் என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. விடை எண்ணுமை. கேள்வி எண் 34. தாய் செய் என்ற சொல்லிற்கான இலக்கண குறிப்பு எது? விடை உம்மை தொகை. கேள்வி எண் 35. அயற் சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. பாருங்க, பொக்கிஷம். அதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா விடை செல்வம். ஜாஸ்தி. அதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா மிகுதி. விஸ்தாரம். அதற்கு சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பெரும்பரப்பு. சிங்காரம். அதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா அழகு. சரித்திரம் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வரலாறு. சதம். அதற்கான சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா 100. கேள்வி எண் 36. நாலடி 400 என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது? விடை நாலடியார். கேள்வி எண் 37. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை திருக்குறள். கேள்வி எண் 38. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். கேள்வி எண் 39. இசையமுது என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். கேள்வி எண் 40.
மெல்ல மெல்ல மற என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? விடை பா. சிங்காரம். நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.